பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஃபாரஸ்டை குறித்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ்ட் வழக்கின் விசாரணைகளை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியான மனநிலையில் இருக்கின்றாரா என்பது தொடர்பில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக கோரப்பட்டிருந்த விசேட மனநல மருத்துவ அறிக்கையை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜானக பண்டார இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். குறித்த பிரதிவாதி விசாரணைகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆரோக்கியமான மனநிலையில் இல்லை என அந்த மருத்துவ அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட மருத்துவ ஆதாரங்கள் மற்றும் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி டெய்சி ஃபாரஸ்டிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலுமிருந்தும் அவரை விடுவிப்பதாக உத்தரவிட்டார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது கைது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயின் பெயரை தொடர்புபடுத்தி பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி 2023 ஆண்டு ஒரு விசேட ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தது. அந்த ஆவணப்படத்தில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையானின் செயலாளராக பணியாற்றிய அசாத் மௌலானா என்பவர் சுரேஷ் சாலே தொடர்பான குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தியிருந்தார். கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலப்பகுதியில் சுரேஷ் சாலே இராணுவ புலனாய்வு பணியகத்தின் தலைவராக கடமையாற்றியிருந்தார். எனினும் 2024 நவம்பரில் ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் அவர் தனது பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய 72 மணித்தியாலயங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் காணப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ மெதவத்த தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேலும் கருத்து தெரிவித்த அவர் இது தொடர்பில் நீண்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டி உள்ளதால் அது குறித்த தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றார். கைதுக்கான காரணத்தை சில மணி நேரங்களுக்குள் வெளிப்படுத்துவது கடினம் என குறிப்பிட்ட சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ மெதவத்த போலீசார் தமது கடமையை முறையாக செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். මම කිව්වා මේ අපි කාගෙත් වගකීමක් තියෙනවා රාජ්‍ය ආරක්ෂාව සහ ජාතික ආරක්ෂාව සම්බන්ධයෙන්. ඒ වගේ මට වගේ මාධ්‍යවේදීන්ටත් රටේ ජනතාවක් තියෙනවා. ඉතින් මේ අතරගැයීම කරේ අද මේ පුත්තිලාගේ පසුබිම කවුද කියලා මාධ්‍ය ප්‍රකාශකවරයා විසින් පැහැදිලි කරා. මම හිතන්නේ ඔහු මේක විමර්ශනය කරන්නේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ මේ සම්බන්ධ කමිෂන් සභාවක් තිබුණා. அக்குரேகுட இரட்டை கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் 80% நிறைவடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ASP FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அக்குரேகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் வாகன நிறுத்துமிடத்தில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் 80% தற்போது நிறைவடைந்துள்ளது. கடந்த 13 இடம்பெற்ற இந்த துயர சம்பவத்தை அடுத்து 3 நாட்களுக்குள் பிரதான துப்பாக்கிதாரி உட்பட 5 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். ஏனைய சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இக்கொலையுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய 12 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வரும் நாட்களில் மேலதிக முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நிலக்கரி கொள்வனவு விலைமனு கோரலின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்படுகிறது. 2009 தொடக்கம் 2015 ஆண்டு வரை விலைமனு கோரப்பட்டாலும் இடைநடுவில் அதனை நிறுத்தி அமைச்சரவை தன்னிச்சையாக தீர்மானிக்கும் ஒரு நிறுவனத்துக்கு நிலக்கரி இறக்குமதிக்கான முற்பதிவுகள் வழங்கப்படும். அதன் பின்னரும் இவ்வாறு அமைச்சரவையால் தீர்மானிக்கப்படும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இம்முறை கொள்முதல் வழிகாட்டலுக்கு அமையவே நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட 26 விநியோகஸ்தர்கள் காணப்பட்டனர். அவர்கள் சர்வதேச மட்டத்திலும் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 10 விநியோகஸ்தர்கள் விலை மனுவுக்கு முன் வந்தனர். அவர்களுக்கு 28 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதற்கு மேன்முறையீட்டுக்கான கால அவகாசமும் வழங்கப்பட்டது. ஆனால் எவராலும் மேன்முறையீட்டு மேற்கொள்ளப்படவில்லை. விலை மனு தொடர்பில் தாம் திருப்தி அடைவதாக அந்த 10 விநியோகஸ்தர்களும் தெரிவித்திருந்தனர். நிலக்கரி கப்பலில் ஏற்றப்படும் போது அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வுக்கூடத்திடமிருந்து அறிக்கை பெற்றுக் கொள்ளப்படும். அந்த அறிக்கைக்கு அமைய 5900 கிலோ கலோரிக்கு அதிகமாக காணப்பட்டால் மாத்திரமே அந்த கப்பலை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்கும். இதுவரையில் 10 நிலக்கரி கப்பல்கள் வருகை
வருகை தந்துள்ளன. அந்த 10 கப்பல்களும் 5900 கிலோ கலோரிக்கு அதிகமாகவே காணப்பட்டன. கப்பல் நாட்டை வந்தடைந்த பின்னர் நிலக்கரி தரையிறக்க முன்னரும் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்திடமிருந்து மீண்டும் ஒரு அறிக்கையும் பெற்றுக்கொள்ளப்படும். அந்த அறிக்கைக்கு அமைய 5900 கிலோ கலரியை விட குறைவாக காணப்பட்டால் 2 மடங்கு தண்டப்பணமும், 5900 தொடக்கம் 6150 கிலோ கலோரிக்கு இடையில் காணப்பட்டால் 1 மடங்கு தண்டப்பணமும் அறவிடப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் இறக்குமதி செய்த நிலக்கரி தரமற்றவை என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட 8 நிலக்கரி கப்பல்களும் தரமற்றவை என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது. சமயங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறு கூறிய போது இதை மறுத்த அரசாங்கம் தற்போது இந்த நிலக்கரி கப்பல்கள் தரமற்றவை என்று ஒப்புக்கொள்வதோடு எந்த மோசடியும் இதில் இடம்பெறவில்லை என்று கூறுகிறது. இருப்பினும் இது ஒரு மோசடி என்பதால் இந்த விவகாரத்தை ஆராய எதிர்க்கட்சி தலைமையிலான தெரிவுக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். பாரிய அளவிலான போதைப்பொருள் கைப்பற்றப்படுவதற்கு தகவல் வழங்கிய ஒற்றரை கொலை செய்து அவரது தலையை குறித்த விசாரணை மேற்கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகலவின் வீட்டின் முன் வைக்கும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற கூலிப்படை கொலையாளி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி கிரிந்த கடற்கரையில் சுமார் 350 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டது. அதன் அப்போதைய பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகலவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இது கைப்பற்றப்பட்டது. அதன் போது 7 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த போதைப்பொருள் தொகுதி தற்போது துபாயில் மறைந்திருக்கும் அங்கோட பிரியந்த என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தமது போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டமையால் அவர் போலீசார் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். அதற்கமைய ரொஹான் ஒழுகலவுக்கு தகவல் வழங்கியது யார் என்பதை குறித்த கடத்தல்காரர் தேடி கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒற்றர் பற்றிய தகவலை அறிந்த பின்னர் அவரை கொலை செய்து அவரது தலையை ஒழுகலவின் வீட்டிற்கு அனுப்பும் ஒப்பந்தத்தை பாதாள உலக கும்பல் ஒன்றிடம் அங்கொடை பிரியாந்த் ஒப்படைத்துள்ளார். இதற்கிடையில் பாதாள உலக கும்பல் தன்னை தேடுவதை அறிந்த ஒற்றர் தனது வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து மேல்மாகாண வடக்கு பகுதிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கொலை ஒப்பந்தத்தை பெற்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த சதித்திட்டம் தொடர்பான தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. எதிர்க்கட்சி குழுக்கள் இன்று காலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டன. எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கான ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இச்சந்திப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தரம் குறைந்த நிலக்கரி விவகாரம், பாதாள உலக கொலைகள் மற்றும் எரிவாயு பிரச்சினை தொடர்பிலும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் இச்சந்திப்பு நடைபெற்றது. இதில் உதய கம்மன் பில, அனுர பிரியதர்ஷன யாப்பா, ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சாகல ரத்நாயக்க, தலதா அத்துக்கொரல்ல, பிரேம்நாத் சி தொலவத்த, சுதீஸ்வர பண்டார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை ஏற்றுமதி துறையில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி வருமானம் 13.71% வளர்ச்சியை கண்டுள்ளமை வெளிநாட்டு வர்த்தக துறையில் ஒரு புதிய எழுச்சியை காட்டுகிறது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் புள்ளி விவரங்கள் மற்றும் ரத்தின கற்கள், தங்கம், ஆபரணங்கள், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி குறித்த மதிப்பிடப்பட்ட தரவுகளின்படி நாட்டின் மொத்த உற்பத்தி வருமானம் 1532.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் முதன்மை நிறைவேற்று அதிகாரி மங்கள விஜயசிங்க, 2026 ஜனவரி மாதத்தில் ஈட்டப்பட்ட இந்த வருமானமானது வருடாந்த ஏற்றுமதி இலக்குகளை அடைவதற்கான ஒரு சிறந்த ஆரம்பம் என தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தை படிப்படியாக வளமைக்கு திரும்புவது, தொடர்ச்சியான தொழில் உற்பத்தி திறன் மற்றும் மூலோபாய ஏற்றுமதி அபிவிருத்தி முயற்சிகள் மூலம் நாட்டின் ஏற்றுமதி துறை சர்வதேச அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாறி வருவதை இது தெளிவுபடுத்துவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சரியான கொள்கை ரீதியான ஆதரவு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் முயற்சிகளுடன் 2026ஆம் ஆண்டு முழுவதும் இந்த நேர்மறையான வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இலங்கை தயாராக இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சமையல் எரிவாயுவுக்கு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு தந்திரோபாயமாக செயற்படும் வர்த்தகர்களை கண்டறிவதற்கு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும். நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் இந்த சுற்றி வளைப்புகளை ஆரம்பித்துள்ளது. சிலிண்டர்கள் பதுக்கப்பட்டு செயற்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்தே இந்த சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சமையல் எரிவாயுவை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கிலேயே
சில வர்த்தகர்கள் பதுக்கி வைக்க முயற்சிக்கின்றார்கள். இந்த வகையில் இவ்வாறான வர்த்தகர்களை கண்டறியும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய 2 வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கும் நாடு முழுவதும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வாயு விநியோகம் முறையாக முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நாடுகளின் தூதுவர்கள் தங்களின் நற்சான்றிதழ் பத்திரங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளனர். இந்த நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதன்படி கியூபா குடியரசின் புதிய தூதுவராக பெட்ரிஷியா லசாரா பெகோ குரா, கட்டார் நாட்டின் புதிய தூதுவராக அமாத் முகமது அப்துல்லா அல் சனாத் அல் தொசாரி, ஸ்லோவேனியா குடியரசின் புதிய தூதுவராக டோமாஸ் மென்ஷீன் ஆகியோர் தங்களின் நற்சான்றிதழ் பத்திரங்களை ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளனர். நற்சான்றிதழ் பத்திரங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதிய தூதுவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுமாறு அழைப்பு விடுத்தார். மேலும் பரஸ்பர ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் செயற்பட தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் வெளிநாட்டு விவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தென்மாகாண ஆளுநராக பேராசிரியர் சுசிரிபால மானவடுவை நியமித்துள்ளார். அதன்படி அரசியலமைப்பின் 154 பிரிவின்படி 2026 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கலைமன்றத்தின் வானொலி, பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு உபக்குழுவின் துணை தலைவராக பணியாற்றும் பேராசிரியர் சுசிரிபால மானவடு ரூணு பல்கலைக்கழகத்தின் சிங்கள கல்வி பிரிவின் தலைவராகவும் ரூணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவி நூலகராகவும் பணியாற்றியுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இம்மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழு இதுவரை 85 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் செயற்பாடுகள் பற்றி விளக்கமளித்த தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக்க, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 85 ஆகியுள்ளது. கடந்த ஆண்டு 5 புதிய கட்சிகள் பதிவு செய்யப்பட்டன. புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை இம்மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. பல சட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக தேர்தலை நடத்த முடியாதுள்ளது. இது பற்றி அரசின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிவனொளி பாதமலை யாத்திரை சென்றுவிட்டு மீண்டும் அவிசாவளை நோக்கி பயணித்த ஒரு குழுவினரை ஏற்றிச் சென்ற கார் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. நோட்டன் பிரிட்ஜ் லக்சபான பிரதான வீதியின் 3ஆம் மைல்கல் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் குறித்த வாகனத்தில் பயணித்த 3 பலத்த காயமடைந்து லக்சபான பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தில் காருக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் நாட்டன் பிரிட்ஜ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மினுவாங்குட ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 22 வயதுடைய இளம்பெண் ஒருவர் நிலைமை கவலைக்கிடமானதை அடுத்து கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தார். மினுவாங்குட ஆதார வைத்தியசாலையில் தனது மகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படாததுடன் வைத்தியரின் கவனக்குறைவே அவரது மரணத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சுமத்துகின்றனர். மினுவாங்குட ஜாபலாவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த செனுரி தக்ஷிலா என்ற 22 வயதுடைய திருமணமான பெண் சுகையினம் காரணமாக கடந்த 18ஆம் தேதி மினுவாங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 4 நாட்கள் மினுவாங்குட ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை 10 மணியளவில் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 20 நிமிடங்களில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்ததாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த செனூரியின் பெற்றோரும் கணவரும் அவரது மரணத்திற்கு மினுவாங்குட ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களின் கவனக்குறைவே பிரதான காரணம் என தெரிவிக்கின்றனர். இதேவேளை உயிரிழந்த செனூரியின் மரண விசாரணையில் அவர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தமையே மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் தமது மகள் 4 நாட்கள் மினுவாங்குட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் அங்கிருந்த வைத்தியர்களால் அவருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பதை கண்டறிய முடியவில்லை என செனூரியின் பெற்றோரும் குற்றம் சுமத்துகின்றனர். செனூரியின் பூதவுடல் மீதான இறுதிக்கிரியைகள் இன்று மினுவாங்குட ஜாபலாவத் பொதுமயானத்தில் நடைபெற்றது. இலங்கை வானொலி கூட்டுத்தாபனத்தினால் கலாநிதி விக்டர் ரத்நாயக்கவை கௌரவிக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட சுபாவித கீதையே சிட்டுவரையானோ கலாநிதி விக்டர் ரத்நாயக்க அபிநந்தனாபிஷேக எனும் விசேட பாராட்டு நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று இலங்கை வானொலியின் குமாரதுங்க முனிதாச தலைமையகத்தில் நடைபெற்றது. 6 தசாப்தங்களுக்கு மேலாக இந்நாட்டு இசைத்துறைக்கும் வானொலி கூட்டுத்தாபனத்திற்கும் கலாநிதி விக்டர் ரத்நாயக்க ஆற்றிய அளப்பரிய சேவையை பாராட்டுவதே இவ்விழாவின் நோக்கமாகும். இதன் ஓர் அங்கமாக வானொலி கூட்டுத்தாபன வளாகத்தில் அவரது
திருவுருவ படம் ஒன்றும் பிரதமரால் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், நானும் கலாநிதி விக்டர் ரத்நாயக்கவின் தீவிர ரசிகை என்பதால் இந்த தருணம் எனக்கு மிகவும் விசேடமானது. எனது வாழ்நாளில் உங்களை இவ்வளவு நெருக்கமாக நின்று கௌரவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே இது மிகவும் மகிழ்ச்சியானதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான தருணமாகும். 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் நமது நாட்டின் இசைத்துறை காட்டிய சேவை ஈடு இணையற்றது. இலங்கையில் அதிக தடவைகள் மேடையேற்றப்பட்ட உங்களது தனிநபர் இசை நிகழ்ச்சியான பிரசங்கமே எனது சிறுவயதில் நான் பார்த்து ரசித்த முதலாவது இசை நிகழ்ச்சியாகும். சிங்கள மொழியின் மீது எனக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியது உங்களது பாடல்களே. உங்களது பாடல்கள் காதல் பற்றிய நுட்பமான அதேவேளை அற்புதமான படைப்புகளாக அமைந்திருந்தன. இசையும் மொழியும் இணைவதன் மூலம் எம்மை வேறொரு உலகிற்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பதை உங்களது பாடல்கள் மூலமே நான் உணர்ந்தேன். அதேபோல் உங்களது பாடல்களில் பொதிந்துள்ள இன நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு குறித்த கருத்துக்கள் நாம் வெகுவாக கவனத்தில் கொள்ள வேண்டியவையாகும். சருங்களி திரைப்படத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒபயன கமனி போன்ற பாடல்களின் இசையமைப்பும் பாடிய விதமும் பல்லின கலாச்சாரங்களின் அழகியலை மிகவும் தத்ரூபமாக எமக்கு கற்றுத்தந்தன. உண்மையிலே உங்களை போன்றதொரு பெருமதிமிக்க பரிசு எமது நாட்டிற்கு கிடைத்தமைக்காக நாம் பெருமையடைகின்றோம். வாழ்க்கையின் எல்லாவிதமான முக்கிய தருணங்களுக்கும் பொருத்தமான படைப்புகள் விக்டர் ரத்நாயக் அவர்களின் ஆக்கங்களுக்கு மத்தியில் காணப்படுவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். பிப்ரவரி 18ஆம் தேதி தனது 84வது பிறந்த நாளை கொண்டாடிய கலாநிதி விக்டர் ரத்நாயக்க நீண்ட ஆயுளுடனும் தேக ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என வாழ்த்திய பிரதமர், இவ்வாறானதொரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்தமைக்காக இலங்கை வானொலி கூட்டுத்தாபனத்திற்கு நன்றி தெரிவித்தார். ஊடகத்துறையில் தற்போது காணப்படுகின்ற போட்டிகளுக்கு மத்தியில் இலங்கை வானொலி கூட்டுத்தாபனம் அனைத்து சவால்களையும் முறியடித்து முன்னோக்கி செல்லும் சக்தியை கொண்டிருப்பதாகவும் தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை சுற்றுலாத்துறையை சார்ந்த தலைச்சிறந்த கலைஞர்களை பாராட்டும் வகையில் இலங்கை வானொலி கூட்டுத்தாபனம் முன்னெடுக்கும் இத்தகைய வேலை திட்டங்களை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். இந்நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் கலாநிதி இனிதுமு சுனில் செனவி, ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, கலாநிதி ரத்ன ஸ்ரீ விஜயசிங்க, இலங்கை வானொலி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பேராசிரியர் உதித்த கயாஷான் குணசேகர, கலாநிதி விக்டர் ரத்நாயக்கவின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பனிப்புயல் வீசி வருகிறது. பனிப்புயல் தாக்கத்தால் பல இடங்களில் பனி 3 அடி உயரம் வரை குவிந்தது. நியூஜெர்சி மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவால் அவசர போக்குவரத்து தவிர அனைத்து போக்குவரத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் விழுந்து மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் வடகிழக்கு அமெரிக்காவில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாஸ்டன், கெண்டிகட், மேரிலேண்ட், விர்ஜீனியா உள்ளிட்ட மாகாணங்களிலும் பனிப்புயல் வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரலாறு காணாத பனிப்புயலால் 153 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக தி பாஸ்டன் குளோப் பத்திரிகை தனது தினசரி செய்திகளை அச்சிடுவதை நிறுத்தியுள்ளது. பாஸ்டன் குளோப் நாளிதழின் 153வது ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக நாளிதழ் வெளியீடு நிறுத்தப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான எல் மென்சோ விசேட படை நடவடிக்கையில் கொல்லப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோவில் இயங்கும் பல்வேறு குற்றச்செயல்களை முன்னெடுக்கும் ஜலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் போதைப்பொருள் குழுவின் தலைவரான எல் மென்சோ எனப்படும் நெம்ஸ்லோ ஒசகேரா கொல்லப்பட்டுள்ளார். இராணுவத்திற்கும் அவரது சகாக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பாரிய மோதலின் போது பலத்த காயங்களுக்குள்ளான எல் மென்செஸ்ஸோ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் குறித்த உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் மெக்சிகோவில் பல பகுதிகளில் வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளனர். தாய்லாந்து சுற்றுலா பூங்கா ஒன்றிலிருந்து 72 புலி உயிரிழந்துள்ளன. வடக்கு தாய்லாந்தின் சியங் மாய் நகரில் சுற்றுலா பயணிகள் அதிக கவனத்தை ஈர்த்த டைகர் கிங்டம் பூங்காவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2 வாரங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு புலிகளை தொடுவதற்கும் அவற்றுடன் புகைப்படம் எடுப்பதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. இதனால் வைரஸ் தொற்று ஏற்பட்டு அவை இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்த புலிகளிடமிருந்து பெற்ற இரத்த மாதிரிகள் வைரஸ் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. குறித்த பூங்காவில் 240க்கும் அதிகமான புலிகள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்மாகாணத்திலும் ரத்தினபுரி, மொனராகல மற்றும் களுத்துற மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுர, காலி, மாத்தர, மொனராகல, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று
மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். காலியிலிருந்து அம்மன் தொட்ட ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மட்டக்களப்பு ஊடாக அம்மன் தொட்ட வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது வடமேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இம்முறை T20 உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை பங்கேற்கும் இரண்டாவது போட்டி நியூசிலாந்துக்கு எதிராக கொழும்பு ஆர். பிரேமதாச விளையாட்டு மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அரையிறுதி சுற்றுக்கு நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் இலங்கை அணி இப்போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். இப்போட்டிக்கு அனைத்து நுழைவுச்சீட்டுகளும் விற்பனையாகி முடிந்துள்ளதால் பிரேமதாச விளையாட்டு அரங்கில் நுழைவாயில்கள் பிற்பகல் 4 மணிக்கு திறக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இம்முறை T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை அணி பங்கேற்ற தனது முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் 51 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இதன் காரணமாக அரையிறுதி சுற்றுக்கு வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள நியூசிலாந்துக்கு எதிராக இன்று நடைபெறும் போட்டியில் இலங்கை அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலையில் உள்ளது.